ஆஹா பப்ளு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, என்னடா இது புது ட்ரக்கு, புது போலீஸ் பைக்கு, ஆஹா டிராக்டரு, எப்படி அதெல்லாம் டேய் பப்ளு வேற மாதிரி மக்களே, என் தம்பி கண்டுபிடிச்சிருக்கா மக்களே. ஸோ வாங்க நீ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கேம்குள்ளே கொண்டு வருது அப்படின்ட்டு பார்ப்பான். அடியே பொண்டாட்டி எங்கடி ஓடி போகிறேன், ஏய் எங்கடி மாமா வரேன், யாரா டேய் டேய் போலீஸ்காரா டேய், எப்படி என் பொண்டாட்டி ஏற்றி கொள்ளுவேன், அடியோ உயிரோட இருக்கிறே இல்லையா, அடியே சிலுக்கு, ஐயோ சிலுக்கு செத்து போயிட்டாலே, அடியா டேய் ஏ உங்களை சும்மா விட மாட்டேன்டா டேய், இருக்கிற எல்லாம் போலீஸ் சாவடிக்க போறேன்டா டேய், ஏய் வாங்கடா 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 வாங்கடா, எக்கடா இருக்கிறீங்க எக்கடா டேய், ஐயோ சரி ஓகே ரைட்டு, நம்ம ரொம்ப கான்செப்டுக்குள்ளே போயிட்டு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் மக்களே. என்னடா அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நிறைய போலீஸ் பைக்கு நியூ மிலிட்ரி ட்ரக்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, ஸோ அதெல்லாம் நம்ம கேமுக்கு ஃபைனலாக வந்திருக்கு. ஸோ அதை எப்படி எடுக்க போகிறோம் நம்ம கேமில் எங்கெங்கே இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபன்னாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வேற மாதிரி இருக்க போது. ஸோ வீடியோ கிட்ட ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ப்ரோ பேசிட்டு அதுக்குள்ள போலீஸ் பைக்கு காமிக்கிறேன் ப்ரோ, இதோட சீட் கோட சொல்ல ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னுவீங்க. ஸோ இதுக்கு ஒன்றும் சீட் கோடெலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெஹிக்கிள் நம்ம நியூவாக நம்ம கேமில் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு ஃபஸ்ட்டு பாருங்க, அதுக்கப்புறம் அதை நான் எப்படி எடுக்கிறது எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த போலீஸ் பைக்கை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ வேற மாதிரி இருக்குதுல, வேற மாதிரி. ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் வச்சுக்கிறேன். நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி போனீங்கன்னா அங்கே ஒரு சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா தா பாருங்க, டொண்டோயின் அப்பா என்னடா இவ்வளோ பெரிய போலீஸ் பைக்கா அப்படின்னுவீங்க. ஆமாம் மக்களே. ஸோ வாங்க இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சிடுறேன். ஸோ என்னென்ன இருக்குது, ஸோ அதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பைக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 2வது நம்பரில் இருக்கிறது மிலிட்ரி ட்ரக். ஸோ அது கண்டிப்பாக நம்ம மிலிட்ரி ட்ரக்குன்னு சொல்லக்கூடிய ஸோ மிலிட்ரி ஆர்மி கேம்ப் பேஸ்லாம் எது இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம அங்கே போய் தான் அதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி சொல்கிறது, இவனுங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்குள்ளே நம்ம போதும் ஆயிருமே. ஓகே ரைட்டு. பட் இருந்தாலும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் நம்பி எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்து சுட்டு போட்டானுங்க. பட் உள்ளே இருக்கிறது டம்மி போலீஸ்னு தெரிஞ்சால் பிடிச்சி ட்ராயர்லாம் கொட்டு சுட்டு ஓட்டையை போட்டுருவானுங்களே. என்ன பண்ணுறது, சரி இருந்தாலும் நடிப்போம் அப்படியே போலீஸ் மாதிரியே. ஓகே ஹலோப்பா அல்லாத இந்தியன் பைக் டிரைவ் போலீஸ் இவரை சொல்கிறானுங்க, ஐயப்பா உருளாடே அம்மா சாமியை ஆத்தாடி இந்த சாத்துறானுங்க இவனுங்க. ஓகே ரைட்டு, நம்மளும் ஒரு சாத்துற வேண்டிய தமக்குலே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் போனால் போதுன்னு விட்டுருந்தா ரொம்ப ஓர போகிறானுங்களே. இருடாடே சட்னி நசுக்கிற மாதிரி நசி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி ஆடுறோம் பாருங்கடே. இருடாடே வட எவன் வந்தாலும் சரிடா போட்டு நச்சுக்க வேண்டித்தான். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பைக்கை கண்டுபிடிச்சோம், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆர்மி ட்ரக்கை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இவங்களை ஃபஸ்ட்டு ஏற்றியாச்சு மக்களே. ஸோ ஓகே வாங்க இப்போ இந்த ஆர்மி பேஸ் ஃபுல்லாக சுற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேடலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகே இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இந்த பக்கம் ஒரு ஓரமாக நிறுத்திக்கலாம் காரை. ஸோ இங்கேருந்து நம்ம போய் உள்ளே போய் தேடுவோம். சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. எங்கே இருக்குது, எங்கே ஆலய காணுமே. அதை இருங்க, கண்டிப்பாக இந்த பில்டிங் பின்னாடி கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஆர்மி ட்ரக் இருக்கா அப்படின்ட்டு. எங்கடா ஆஹா பாருக்கு பக்கத்துல தெரியுது, எனக்கு உங்களுக்கு தெரியுது பாருங்க. வா வேற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க இன்னும் நம்ம அடுத்தடுத்து கண்டுபிடிக்கலாம் நிறையா. அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஆடு பார்த்து வாங்க, பிடிக்கல விட்டுருங்க, நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோபிக் அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டியூவல் மோட்ஸ் அப்படின்னு இருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா குயிக் மோட் அப்புறம் கிளாசிக் மோட். ஸோ இந்த குயிக் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 to 15 செகண்ட்குள்ளே ட்ரேட் பண்ணி நினச்சிங்கன்னா இந்த குயிக் மோட் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute-லேருந்து 1 hour வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மோட்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு, ஸோ லைன் சார்ட், பார் சார்ட், அந்த மாதிரி நிறைய சார்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் அனலைஸ் பண்ணலாம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஹார்லி கேண்டில் செயின் ப்ரைஸ் இண்டிகேட்டர்லாம் இருக்குது. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டைம் இன்சைட்ஸ்லாம் காமிக்கும், ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா விட்ரா பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ 24 hours சப்போர்ட்ஸ் 7 days உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு தராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ட்ரேடருக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 15 செகண்டில் நீங்கள் ட்ரேடர் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். இதே நீங்கள் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5, 15 அப்புறம் 16 minutes வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கணும், அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரோபிக் இது உங்களுக்கு யூஸ் ஆகும்.
அது மட்டும் இல்லாமல் இதில் டார்க் மோட், லைட் மோட்லாம் இருக்குது, லேண்ட்ஸ்கேப் மோட், போர்ட்ரேட் மோடு இருக்குது. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி ட்ரக் உள்ளே போய் பார்த்தா செம்மையாக இருக்குது, வேற மாதிரி இருக்குது உண்மையாகவே. ஸோ வாங்க நம்ம அடுத்தது வந்து நம்ம அதை என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிஜே டிராக்டர். என்ன ப்ரோ டிஜே டிராக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, சும்மா கீக்கர்லாம் கட்டி பயங்கரமாக இருக்கும், பங்கமாக இருக்கும் அந்த டிராக்டர் பார்க்கவே. அது உங்களுக்கு நான் அடுத்தது காமிக்கிறேன் வாங்க. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ட்ரக்கை நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் நான் கடைசி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதையும் நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லாமல் போக மாட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்கோட போலீஸ் பைக் கண்டுபிடிச்சோம். அடுத்தது ட்ரக்கு கண்டுபிடிச்சோம், ஆர்மி ட்ரக்கு கண்டுபிடிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஜே டிராக்டர். ஸோ இதை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஸோ இங்கே இருக்கட்டும் ஒரு பத்திரமா. ஸோ அடுத்தது நம்ம வந்து டிராக்டர் கண்டுபிடிக்கிறது இங்கிருந்து நம்ம அடுத்த ஊருக்கு போகணும் மக்களே, வில்லேஜுக்கு போகணும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இல்லை, நம்ம ஊர் சிட்டி சைடு. அதனால் அந்த டிராக்டர் கண்டிப்பாக அங்கே வச்சிருக்க மாட்டானுங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் கிராமத்தில் தான் ஒழிச்சு வச்சிருப்பானுங்க. ஸோ நம்ம வாங்க அங்கே போய் நம்ம அடுத்த டிராக்டரை போய் கண்டுபிடிப்போம். ஓகே. ஸோ வட்டாமவே ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சிட்டிக்கு பை பாய் டாடா சி யூ கதம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்கில் இருக்கிற எங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிட்டேன் மக்களே. ஸோ எங்கள் தாத்தா வீட்டில் கண்டிப்பாக அந்த டிராக்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க அந்த டிஜே டிராக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா தாத்தா வாழகணும் அப்படின்னு கேட்பீங்க. எங்கள் தாத்தா வயக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சோத்துட்டு இருப்பார் மத்தியான நேரம் ஆச்சுல. சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு மக்களே. ஆஹா வேற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க ஒரு டிராக்டருக்கு உமா பெரிய டயரா. எப்பா சாமி டே வேற மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்கடா டே. என்னதுடா இது? அங்கே பாருங்க ஸ்பீக்கர். அடே அப்பா இந்த ஸ்பீக்கர்லாம் போட்டால் காது செவடி கிழிஞ்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே சத்தம் வரும் போலியே. எப்பா சாமி வேற மாதிரி பண்ணி வச்சுக்கிறானுங்க. சரி ஓகே ரைட்டு. நம்ம இப்போ வந்து டிராக்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிராக்டர் கண்டுபிடிச்சா கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாயில முடியுது ரோலர் வண்டியை பார்க்க போகிறோம். ரோலர் வண்டி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ஆர்க்கு ஜேசிபி இது, பட் ரோலர் வண்டி இது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ அதை நம்ம வந்து போய் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை பார்க்க போகிறோம். அதெல்லாம் அப்புறமேட்டு எப்படி இது நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது ஓட்டுறது எல்லாமே பார்க்க போகிறோம். சாரி கைஸ், நான் ரோலர் வண்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் எடுக்க போகிறோம் அடுத்தது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் எடுக்க போகிறதுக்கு அவசரம் நம்ம என்ன பண்ணுறோம், ஓட்ட பிளைனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா வெடிஞ்சு சுக்குநூறாச்சு, பட் இன்னும் பறந்துட்டு இருக்குது. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? ஏன்டா ஒரு கேமில் ஒரு ஏரோப்ளைன் வெடிஞ்சு என்ன ஆகும், கீழே தானே விடுவோம். ஆனால் இங்கே வெடிஞ்சு ஓடிட்டு இருக்குது. இது என்ன பட்ட கேமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இதுதான் நம்ம கேம், வேறு வழி இல்லை, நம்ம ஆடி தான் ஆகணும். சரி ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டை கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. ஆஹா உள்ள பாருங்க மக்களே, ஜெட்டு கிடையாது மக்களே, ஜூட்டு. இங்கே பாருங்க செம்மையாகுது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சூட்டுக்குதுல சூட்டு எல்லாம் வச்சுக்கிறானுங்க. அந்த சூட்டை போட்டு நம்ம ஓட்டு சொயின்னு போகிற மாதிரிலாம் வச்சுக்கிறானுங்க. வர்ற மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்களாடா, சூப்பர் ராடே. ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி ரோலர் வண்டியை போய் பார்க்க வேண்டியது தான். ஸோ வாங்க, உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஃபேவரட் அப்படின்றத கொஞ்சம் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி கமெண்ட் பண்ண வலிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு அதை சொல்லிடுங்க. ஓகே சரி ஓகே ரைட் பக்கலே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரோலர் கோஸ்டரை பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் நியூ அப்டேட்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அது வந்து 100% கன்ஃபார்மான ஒரு அப்டேட் தான். ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம கேமுக்கு வருமானு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் வந்து நான் சொல்கிற இதை வச்சு நீங்கள் கேம்குள்ளே கொண்டு வந்துடலாம். பட் அதை நீங்கள் ஓட்ட முடியாது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடுத்தடுத்த அப்டேட்டில் ரோலர் வண்டி அப்புறம் இந்த மாதிரி ஜெட்டுலாம் அடுத்தடுத்த வர வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக. பட் அது இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. பட் 100% வரப்போகிற அப்டேட் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் வண்டியை பார்க்கலாம் போயிட்டு. ஸோ ரோலர் வண்டி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி இதில். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் மேட்டர் மக்களே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நான் இது எப்படி வந்து கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஜஸ்ட் லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லிங்க் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட வாட்ஸ்அப் சேனலோட இது பண்ணுவேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே எப்படி பண்ணணும் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பக்காவாக போட்டு உங்களுக்கு சொல்லுவேன். அதை நீங்கள் போய் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் பண்ணதில்லை. சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் வச்சுக்காது, ரொம்ப ஈஸி தான். ஸோ அவங்களுக்கு அடுத்தது என்ன வேண்டி வேணும் அப்படின்றத கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் அப்கமிங் அப்டேட் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம் மக்களே. என்ன சேலஞ்சுனா, ஒரு பயணம் இந்தியன் பைக்ஸில் பண்ணாத ஒரு சேலஞ்சு. சப்போஸ் பண்ணியிருந்தா தெரில எனக்கு, பட் இந்திய தமிழில் யாருக்கு இது வரைக்கும் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம், அப்படி என்ன பெரிய சேலஞ்சு கிளிக்க போகிறேன் அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹீல் கிளைம்பிங் சேலஞ்ச் இருக்குல்ல. ஸோ இது வரைக்கும் இதில் எவனுமே பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டு எண்டிங் வரைக்கும் போனதே கிடையாது, சரித்திரமே கிடையாது. அப்படி எவனாச்சும் போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டம் தரேன், டிகிரி தரேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் மக்களே. பட் நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு தானே கேட்பீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபினிஷிங் லைனுக்கு போக போகிறேன், அதுவும் ஏரோப்ளைன்லேயே. பட் வண்டியில் போனால் முக்கியம், அதனால் ஏரோப்ளைன்லேயே போக போகிறேன். இப்போ என்னடா ஏதோ காயின்ஸ் மாதிரி காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே கேட்பீங்க. இதுதான் நான் சொன்ன 100% கன்ஃபார்மான ஒரு அப்டேட். என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்டேட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸை கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் தராங்க. ஸோ பட் அது என்ன ரிவார்ட்ஸ்லாம் தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அடுத்த அப்டேட்டில் 100% வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம கேமில் அயன்மேன் கேரக்டர் நியூவாக வரப்போகுது. ஸோ ஹல்க்கு வந்த மாதிரி ஸோ அடுத்த அவெஞ்சர்ஸில் அயன்மேன் வரப்போகுது. இப்போ நீங்கள் அயன்மேனை என்பிசியை வேணால் கொண்டு வரலாம், தவிர நீங்கள் அயன்மேனாக விளையாட முடியாது. பட் அயன்மேனாக வரப்போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம அயன்மேனாகவும் விளையாடலாம், அதுக்கு பவரும் இருக்குது. ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி நீங்கள் அயன்மேனோட பவரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் வரப்போகுது நிறையா. ஸோ இது ரெண்டுமே 100% கன்ஃபார்மான அப்டேட் தான். இப்போ நம்ம கம் டு த பாயிண்ட், என்ன வரப்போகிறோம். ஸோ ஃபினிஷிங் லைனுக்கு போக போகிறோம். இன்னும் அப்புறம் இவ்வளோ நேரம் போயிட்டுக்கிறியா அப்படின்னு கேட்பீங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது வரைக்கும் வண்டியிலையோ கார்லேயோ அவனுமே போனதா சரித்திரமே கிடையாதுன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவனுங்க நாசமாக போனவனுங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஃபினிஷிங் லைன் இருக்குது. பட் இது வரைக்கும் எனக்குமே அது தெரில. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனில் போயிட்டே இருந்தேன் இந்த வழியை ஃபாலோ பண்ணிவிட்டு. அப்புறம் தான் தெரியுது இது ஆக்சுவலி இதுக்கு ஒரு ஃபினிஷிங் லைன் இருக்குது. ஆனால் உங்களை சும்மா ஃபினிஷிங்லாம் கூட பண்ண உங்களை வந்து விட்டுற மாட்டான். எவ்வளோ தூரம் போய் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டு எடுத்து சுருட்டு எடுத்து சும்மா அடின்னு அடித்து நவுத்துறான்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ தூரம் நீங்கள் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட இவ்வளோ பெரிய சேலஞ்சு கொடுத்தேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது மக்களே. பட் இருந்தாலும் இது கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போயிட்டோம் மக்களே. போயிட்டே இருக்கிறோம். நம்ம வாட்டி எங்கே போகிறோன்னு எனக்கே தெரியல. ஸோ நான் மட்டும் போயிட்டே இருக்கிறேன். அப்புறம் வந்து நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுவுமே நான் ஸ்பீடு பண்ணல, எப்படி சொல்கிறது, எதுவுமே நான் கட் பண்ணல. இப்போ நான் போகிற வரைக்குமே நான் இந்த வீடியோ போட்டுட்டு தான் இருக்க போகிறேன். அது வந்து 1 மணி நேரம் இந்த வீடியோ போனாலும் சரி, அரை மணி நேரம் போனாலும் சரி, வீடியோவே 16 நிமிஷம் தான் ஏதோ. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் இப்போ நான் போகிறேன். ஸோ அது எனக்குமே நான் விளையாடக்குள்ள எங்கே போகுது எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனிச்சு, அடுத்தது ஒரு 10 நிமிஷம் ஆனிச்சு. எங்கடா இது போகுது, இவ்வளோ நேரம் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலி நம்ம போகிறதே ஏரோப்ளைன். இதே வண்டியில் போயிருந்தா வளைஞ்சு நம்ம போகிறதுக்குள்ளே நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு தள்ளி செத்து போயிருப்போம் உண்மையாகவே. ஏன்னா கேம் தான் விளாட்றோம். பட் இருந்தாலும் இதை போய் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா முக்கிப்படுவோன்னு எனக்கே தெரியும். ஸோ அதனால தான் நம்ம ஃப்ளைட்டில் வந்து இந்த சேலஞ்சை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் லைனு வந்த பாடாவே கிடையாது மக்களே. இப்போ என்னென்னா நல்லா மேலே ஏறிடுச்சு. ஸோ இந்த சேலஞ்சில் பொறுத்த வரைக்கும் நல்லா மேலே ஏறிடுச்சு. இப்போ அதே மாதிரி நல்லா கீழே இறங்குது. ஸோ நல்லா ஹீல மேலே கிளைம் ஆகிட்டு அப்படியே மலை மேலேருந்து கீழே சொயின்னு இறங்குற மாதிரி தான் கான்செப்ட் பண்ணியிருக்கானுங்க. பட் எங்கே தான் ஃபினிஷிங் லைன் வச்சுக்கிறீங்க, அந்த ஃபினிஷிங் லைனு பார்க்க எப்படி இருக்கும் அதை பார்க்க தான் இப்போ நானும் வெயிட் பண்ணுறேன். நீங்களும் பல கோடி மக்கள் வெயிட் பண்ணுறீங்க, கிளிக்கிறீங்க அப்படின்ட்டு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களானே எனக்கு தெரியல வீடியோலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் லைனும் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குன்னு தெரியும். அதனால் இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்தியன் பைக்ஸ் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தானே. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கிறோம் மக்களே. எங்கே போகிறோன்னு எனக்கே தெரில. ஐயோ அப்படின்ட்டு ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா தலையில தட்டி உக்காந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா சோத்தை வேறு போட்டு வச்சுட்டாங்க தட்டில். இதில் வேறு வந்து நான் இந்த சேலஞ்ச் முடிச்சு தான் சோத்தை சாப்பிடணுன்னு வேறு ஒரு குறிக்கோளாக இருந்தேன். எங்கள் அம்மா போட்டு தலையில தட்டுன்னு தட்டுறாங்க விளையாடுக்குள்ள. எம்மா கம்முனு இருமா, இன்னும் கொஞ்ச நேரம் தான்மா, எப்படியோ ஒன்று போய் சேர்ந்துருவோமா, அங்கே எங்கடா போய் சேருவோம், மேலே போய் சேரு அப்படின்ட்டாங்க. இருமானியா அப்படி செவனியான் போமா அப்படின்ட்டு காகாவை சாத்திட்டு உட்காந்து விளையாண்டுருந்தேன் மக்களே நான். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சோத்தை தின்னலான்னு பார்த்தேன், அதுவும் முடியல. எங்கள் அம்மா அடின்னு அடிச்சு பார்த்தாங்க, அதுவும் முடியல. ஸோ ஆக மொத்தம் வந்து சரி விட்டுறலாம் அந்த சேலஞ்சு, ஒரு கட்டத்தில் விட்டுருவோம், பரவாயில்ல விட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். பட் நம்ம இதை எடுத்து வீடியோ பார்த்து நம்ம பார்க்குற ஆளுங்க மனசுக்குள்ளே எப்படி திட்டுவாங்க, கண்டபடி திட்டுவாங்க அப்படின்ட்டு ஒன்று நினச்சி பார்த்தேன். சரி நீங்கள் இவ்வளோ தூரம் நான் பண்ணிவிட்டு கை விட்டுருந்தேன்னா நீங்கள் என்னடா டே யாரா நீ அப்படின்ட்டு அப்படின்ட்டு திட்டுவீங்க. ஸோ எதுக்கு நம்மளுக்கு அந்த பேச்சு, நம்ம முடிச்சு காமிப்போம். நம்ம ஒரு ப்ரோ பிளேயர்னு வேறு ஊரில் போஸ்ட் அடித்து சுற்றிட்டு இருக்கிறோம், நம்ம எப்படி முடிக்காமல் போகுது அப்படின்னு தானே நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே ரைட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசுக்குள்ளே முடிச்சிடலாம் ஆலிஸ் வெயில் அப்படின்னு சொல்கிற மாதிரி பூஸ்டிஸ் வெயில் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று நானே டைலாக் சொல்லிக்கிட்டு அப்படியே உட்காந்து நானும் அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெறி என்னடா இது போயிட்டே இருக்குது. ஒரு வேளை இது அப்படியே போயிட்டே இருக்குமா, ஒரு வேளை நம்ம விடிய விளையாண்டு இது அப்படியே போயிட்டே இருக்குமா, நம்ம என்ன பண்ணுறதுன்னு பயம் எடுத்துக்கிச்சு வேறு. என்னடா அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இதுக்கு ஃபினிஷிங் லைன் இருக்குதா
இல்லை கீழே குச்சி அப்படியே செத்து போயிடலாமா, அதாவது ஐ மீன் கேமில் ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்குல்ல, ஏரோப்ளைனு ஹெலிகாப்டரா, அதுலேருந்து அப்படியே கீழே குச்சிடலாமா அப்படின்லாம் ஆயிடுச்சு மக்களே. சரி அப்புறம் கடைசியாக ஓகே இன்னும் ஒரு 10 நிமிஷம் விடுவான், அதுக்குள்ளே ஆகலன்னு வச்சுக்கோவேன், போனை போட்டு சுக்கு நூறாக உடச்சி அந்த இந்தியன் பைக்ஸை கண்டுபிடிச்சோம், செருப்பாதே அடிச்சு ஓட ரோட்டில் ஓட வரலான்லாம் மைண்டில் தோணிச்சு மக்களே. ஏன்னா ஒரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண விட்றான் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய சேலஞ்சு கிரியேட் பண்ணுறதுக்கு எதுக்குடா உனக்கு இந்த பொழப்பு, ஏண்டா ஒரு அளவுக்கு தான் ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க மக்களே. இவ்வளோ பெரிய சேலஞ்செலாம் கொடுத்தா மனுஷன் முடியுமா, அதுவும் பாருங்க நான் ஏரோப்ளைனில் போய் முடிய முடியல என்னால். இல்லை ஒருத்தன் பைக்கை நம்பி நம்ம ஆளுங்க நினைப்பானுங்க, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, சரி பைக்கில் போய் இந்த சேலஞ்சை முடியலன்னு எவனாச்சும் இறங்கிருந்தான்னு வச்சுக்கோவேன், அவன் உயிருக்கு யார் உயிருக்கு யார் இன்னைக்கு இது சொல்லுங்கள், அவன் உயிருக்கு போயிருக்க நேரம் இதெல்லாம் முடிச்சிருந்தானா. இந்த மாதிரிலாம் விட்டு நம்மளை வந்து ரொம்ப டான்ஸர் பண்ணுறானுங்க இந்த இந்தியன் பைக்ஸ்காரனுங்க. சரி ஓகே ரைட்டுன்னு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என் நேரமாக இருந்தில்ல, கடைசியாக நான் ஃபாலோ பண்ண லைன் வந்து கை கொடுத்து நான் வந்து கடைசியாக வந்து கரெக்டாக தான் போய் சேர்ந்துட்ருக்கேன் ஃபினிஷிங் லைனுக்கு. இப்போ நம்ம வாங்க ஃபினிஷிங் லைனை போய் பார்க்கலாம். ஸோ ஆனால் எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், எல்லா வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி எண்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பேன், அதை வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபினிஷிங் லைனுக்கு போகலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஆர்வ கலர் பட்டு கீழே இறங்கிட்டு மக்களே, நான் எவ்வளோ பெரிய முட்டை ஆளாக இருப்பேன்னு பார்த்துக்கோங்க.